நரேந்திர மோடிக்கு இதை விட்டா வேற எதுவுமே பேச தெரியாது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நரேந்திர மோடி என்பவர் முட்டாள். இந்த RSS கலவர கபோதிகளுக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும்? இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்றாங்க, நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. உனக்கு என்ன கஷ்டம்? பல்லு இருக்கிறோம் பக்கோடா திங்கிறாங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். சொன்னா நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று எப்படின்னா, இப்போதானே ஃபர்ஸ்ட் பேஸ் போல் முடிஞ்சிருக்கு. தன்னுடைய தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால இன்னொரு நிறைய ஃபேஸ் போல்லாம் இருக்குது. இப்போதானே தொடங்கி இருக்கு தேர்தல். அப்போ தன்னுடைய தோல்வி உறுதி ஆயிடுச்சு. இந்த பேச்சு பேசும்போது சொன்னார் இல்லையா, இந்த தங்கத்தை பெண்களுடைய மாங்கல்யத்தை கூட எடுத்து. நீட் எக்ஸாம் அப்போ என்ன பண்ணீங்க? இந்த பிஜேபி எக்ஸாம் எழுத பொண்ணுங்களோட தாலியை கழட்டிட்டு தானே உள்ள அனுப்பிச்சிங்க. மெட்டி முதற்கொண்டு கழட்டினீங்கல்ல, உள்ளாடை முதற்கொண்டு கழட்டின கும்பல் தானேங்க இந்த பிஜேபி கும்பல். இன்னும் கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரம் நடக்க மோடியை நீங்க நிறைய பேச விடுங்க. அவர் எங்க வந்து நிற்பார்னா, புல்புல் சாவர்கர் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை? அந்த இடத்திற்கு மோடி நகர்வாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான பேச்சு மோடி பேசுவார். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க நிலையாளர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தொடர்ந்து மத வெறுப்பு பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுட்டே இருக்காரு. ஆரம்பத்துல எதிர்கட்சியினர் கறி சாப்பிட்றாங்க, ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் ஆட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரம். அதன் பிறகு நான் துவாரகா நதியில இறங்கி கிருஷ்ணர் கோயிலை தேடினேன், ஆனால் எதிர்கட்சிகள் அதை விமர்சனம் பண்றாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்றாங்க, இவங்களுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு விமர்சனம் பண்ணாரு. இப்போ உச்சகட்டமாக இஸ்லாமிய நபர்கள் அவங்களுக்கு தான் இந்த நாட்டினுடைய முதல் சொத்து உரிமைகள் இருக்கு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிச்சு, இந்துக்கள்கிட்ட இருந்து பறிச்சு இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க, ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெற்று கொள்பவர்களுக்கும் தான் சொத்துக்கள் போய் சேரப்போகுது, இந்துக்களினுடைய இந்த தாய்மார்களுடைய மாங்கல்யத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்க நரேந்திர மோடி கிட்ட இருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும்? RSS கும்பல்ல இருந்து வந்த மோடி கிட்ட நீங்க சமத்துவத்தை பத்தியா பேசுவாருன்னு எதிர்பார்க்க முடியும்? இல்ல அறிவுபூர்வமா யாராவது பேசுவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? இல்ல அவர் என்ன ஒரு பொருளாதார அறிஞரா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கறது, எங்கெல்லாம் சிக்கல் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு? அவருக்கு முதல்ல என்ன தெரியும்? அறிவுபூர்வமா பேசுறதுக்கு எதுவுமே தெரியாததுனால கலவரத்தை பத்தி பேசுறாரு. இந்த RSS கலவர கபோதிகளுக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும்? அதனால நீங்க ஒரு படத்துல சொல்லுவான்ல, காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம, அது மாதிரி RSS கலவர கும்பல்ல இருந்து வந்த நரேந்திர மோடி கிட்ட நீங்க கலவர பேச்சை தானே எதிர்பார்க்க முடியும். வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நாட்டினுடைய சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்லாம் இவங்க சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸ் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த நரேந்திர மோடி பேசியிருக்காருல்ல. அதாவது இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், பா தெரியுமா இந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு, இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா பொய் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார்கிட்ட போய் சொல்றேனோ அவனை முட்டாளாக நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். அதனாலதான் நான் அவங்ககிட்ட போய் நான் பொய் சொல்றேன். அப்போ இந்துக்கள் 100 கோடி இருக்கக்கூடிய இந்துக்கள் கிட்ட போயிட்டு காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிரும்னு நரேந்திர மோடி பொய் சொல்றாருன்னா, அந்த 100 கோடி இந்து மக்களை மோடி என்னவாக நினைக்கிறார்? முட்டாளாக நினைக்கிறார். இப்படி போய் பொய் சொன்னா அவங்க நம்பிடுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்னா, அப்போ இந்து மக்களை நீ எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இழிவாக நினைக்கிற, முட்டாள்னு நினைக்கிறல்ல. அந்த இந்து மக்களுக்கு நம்ம இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய வளங்களில் 40% 1% மக்கள் கிட்ட மட்டுமே இருக்குது. அந்த 1% யார்? உயர் ஜாதி இந்துக்கள். 100 கோடி இந்து மக்கள் இருக்கிறீங்க. அப்ப இந்த நாட்டினுடைய வளம் உங்ககிட்ட சமமா இருக்கணும்ல, ஏன் இல்ல 1% உயர் ஜாதி இந்துக்கள் கிட்ட மட்டும் இருக்கே. அப்ப மோடி அதை பத்தி பேசணும்ல. ஐயோ காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொல்றாருல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 10 வருஷமா நீ ஆட்சியில இருந்திருக்கிற, உன்னுடைய 10 வருஷ பிஜேபி ஆட்சியில நாட்டில் உயர் ஜாதி இந்துக்கள் கிட்ட 1% ஆஃப் இந்துக்கள் கிட்ட மட்டுமே 40% நாட்டின் சொத்து போயிருச்சு. இப்ப நீ என்ன சொல்லுவ? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்க? அதை நம்ம கேட்கணும்ல. இப்போ ஒரு வீட்டுல குழந்தைகள் இருக்கு, வயதானவர்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த வீட்டுல சமைச்சோன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தான் தருவாங்க. ஏதாவது வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய கடமை பண்பு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுபான்மையின மக்களை அச்சமில்லாமல் வாழ வைப்பது,
அவர்களுக்கு இங்கு சமமான இடம் கொடுப்பது அப்படிங்கறதானே இந்து மக்களுடைய பண்பா இருக்கும். அப்படித்தானே இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்து மக்கள் இருக்காங்க. இது ஆர்எஸ்எஸ் மோடிக்கு, இந்துத்துவ மோடிக்கு, பார்ப்பனிய அடிமையாக இருக்கக்கூடிய மோடிக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இப்படி திசை திருப்புற வேலையெல்லாம் சொல்லி, ஐயோ காங்கிரஸ் இதை பண்ணிடுது, காங்கிரஸ் அதை பண்ண போகுது அப்படின்னு போய் சொல்றது. நான் முழுக்க முழுக்க மோடியினுடைய பேச்சு மதவெறி பேச்சு அப்படிங்கிறதுக்கும் மேல என்ன சொல்றேன்னா, இந்து மக்களை அவர் ஏமாற்றுகிறார். இல்ல, பொது சமூகத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை அப்படின்றது இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்றாங்க அப்படின்றது தானே இங்க ஒரு வாதமா இருக்கு. அதுவே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாற்றுறாருல மோடி. நீங்க பப்ளிக் பைட்ல எடுக்கும்போது நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, யார்கிட்ட கேட்கும், உங்க அப்பா உங்க அம்மா எத்தனாவது குழந்தைன்னு கேளுங்க. எங்க அப்பா 8வது குழந்தை, 4 இறந்து போய் 4 தான் மிச்சம் இருந்தது. அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும், நிறைய குழந்தைங்க பெற்றுப்பாங்க. எங்க அப்பா 8வது குழந்தை, நாங்க இந்து தானே சட்டத்தின்படி. யார் சொன்னா இஸ்லாமியர்கள் மட்டுமே அதிக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள்? இப்பயும் 4 குழந்தைகள் பெற்றுக்கிற இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க, 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப முழுக்க முழுக்க இந்துக்களை என்னவாக மோடி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அவர்களுடைய சிந்திக்கிற திறனை மழுங்கடிச்சு அவர்களுடைய இந்துத்துவ கொள்கைக்காக பயன்படுத்திக்கிறார். நான் தான் சொல்றேனுங்க, நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, உனக்கு என்ன கஷ்டம், பல்லு இருக்கிறோம் பக்கோடா திங்கிறாங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். சொன்னா நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காதுன்னு நான் பாக்குறேன். அவங்க மட்டும்தான் பெற்றுக்கிறாங்களா? இல்லையே, இங்க பெரும்பாலானவர்கள் பெற்றுக்கிறாங்கங்க. அப்ப இப்படி பேசுவது அப்படிங்கிறது, நீ திரும்ப திரும்ப இந்து மக்களை ஏமாத்துற, இந்து மக்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற. இந்துக்களை முட்டாளா நினைக்கிறாரு, அதனால இப்படிலாம் பேசுறாரு நீங்க சொல்றீங்க. ஆனால் அப்படியான பேச்சுக்கள் மூலியமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இப்போ வேல்யூ இல்லைன்னு சொல்லவர். அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது, அதாவது நரேந்திர மோடி அப்படிங்கிறவர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா எப்படி சஸ்டெயின் ஆனார் அப்படின்னா, மதக்கலவரத்தின் மூலமாக. 2002 குஜராத் கலவரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் நடத்தின ஒரு கலவரம். இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்ப இந்த 2024 பேசுறாரு இல்லையா, இது புதுசு இல்லை. 2002 அந்த மதக்கலவரத்தை பண்ணது இந்த பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சே. இதை பத்தி பேசின ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தூக்கி ஜெயில வச்சாங்கல்ல. அவர் உண்மையை சொன்னார்ல, மோடி தான் வந்து அமைதியா இருக்கணும், எந்த கலவரம் நடந்தாலும் அமைதியா வேடிக்கை பாருங்கன்னு காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தினாருன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ இந்த மதவெறி பேச்சின் மூலியமாக தான் அதிகாரத்தில் வந்து 2002 தக்க வச்சுக்கிட்டாரு. 2014 பிரதமராகவும் வந்தார். 2024 அதுக்கு இப்ப வேல்யூ இல்லை. ஏன்னா நீ இஸ்லாமியர்களை காட்டி காட்டி இந்து மக்களை என்ன நீ சிந்திக்க விடாம பண்ணியிருந்த அப்படின்னா, வேலைவாய்ப்பு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இந்துக்களுக்கு இங்க சமமான வாய்ப்பு இல்லாத பிரச்சனை, அப்புறம் இங்க இந்த மனித வள குறியீடு இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கான பேச்சுரிமை, எழுத்துரிமை, அவர்களுக்கான வாழ்வாதாரம், வளர்ச்சி, இந்து பெண்களுக்கான உரிமை அப்படிங்கறதெல்லாம் இவர் கான்சன்ட்ரேஷனே பண்ணல. இது எல்லாத்தையும் சீரழிச்சிட்டார் இல்லையா. இது மக்களுக்கு தெரியக்கூடாது, அதனால திரும்பவும் மத கலவரத்தையே எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இப்ப இந்து மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மதத்தை விட இன்னைக்கு எனக்கு சோறு வேணும்ல, நாளைக்கு எனக்கு வேலை வேணும்ல, எங்க வீட்டு பெண்கள் வந்து நிம்மதியா பயம் இல்லாம வாழறதுக்கான சூழ்நிலை இங்க வேணும்ல, சுகாதாரம் வேணும்ல, மருத்துவம் வேணும்ல. உடம்பு சரியில்லைன்னா போய் மாட்டு மூத்திரத்தையும் சாணியும் குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? அப்போ தனக்கான வாழ்வாதாரமே இங்க சிதைந்து போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இந்து மக்கள் உணர்ந்துட்டதுனால இனி மதக்கலவரம் விடுபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு எப்படின்னா, இப்பதானே ஃபர்ஸ்ட் பேஸ் போல் முடிஞ்சிருக்கு. தன்னுடைய தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால ஒரு சிந்தனை திறன் பாதிக்கப்பட்டு சிந்திக்கிற திறனே இல்லாமல் போய் ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனி எந்த பக்கமும் நீங்க தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மூளை கண்ணா பின்னான்னு யோசிக்கும். இன்னொரு நிறைய ஃபேஸ் போல்லாம் இருக்குது, இப்பதானே தொடங்கி இருக்கு தேர்தல். அப்போ தன்னுடைய தோல்வி உறுதி ஆயிருச்சு. முதல் ஃபேஸ்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய தோல்வி இருக்கு அப்படின்றத எப்படி சொல்றீங்க? மக்களுடைய கான்வர்சேஷன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப மக்கள் எல்லாருமே தங்களுடைய உரிமையை தானே கேட்கறாங்க. இங்க யாரும் வந்து இப்ப நீங்க ஏதாவது இந்து வந்து போய் மதத்தை பத்தியோ வேற RSS பத்தியோ இந்துத்துவ கொள்கை பற்றியோ கடவுளை பற்றியோ எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? அடுத்த தலைமுறை அப்படிங்கிறவங்க இப்ப தனக்கான உரிமையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்க.
எனக்கு ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், எனக்கு பொருளாதாரம் வேணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், அந்த குடும்பத்துக்கு இங்க பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படிங்கறதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. மோடி என்ன நினைச்சாருன்னா, மதத்தை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா இவங்க இதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்துக்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அந்த கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதை நான் வந்து சிக்னலா பாக்குறேன் பிஜேபியினுடைய தோல்வி உறுதி அப்படிங்கிறது. அதாவது தேஜஸ்வி கூட இப்ப சொல்றாரு, அதாவது இந்து முஸ்லீம் கோயில் மசூதி இல்ல இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற அமைப்புகள் இல்லை அப்படின்னா 100 இடங்களை கூட தாண்டாது பாஜக அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா? இல்லைங்க, அவர் சொல்றது கரெக்ட் தானே. நரேந்திர மோடி இதை தவிர வேறு என்ன அறிவுபூர்வமா இது வரைக்கும் பேசியிருக்காருன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. 100 இடங்கள் ரொம்ப கம்மியான தொகுதியில. ஆமா, இந்த பாருங்க, அதாவது அந்த 100 இடங்கள் கூட இந்த நம்பர்ஸ் அப்படிங்க வரும்போது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவர் வந்து 0ல தோக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டார்கள் கூட ப்ராக்டிக்கலா அது வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால சில நம்பர்ஸ் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை தான் வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. நரேந்திர மோடிக்கு இதை விட்டா வேற எதுவுமே பேச தெரியாது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நரேந்திர மோடி என்பவர் முட்டாள், சிந்திக்கவே திறனற்றவர். மதத்தை மதவெறி மதம் இதை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு ஆள். RSS அவருக்கு முழுக்க முழுக்க இதை மட்டுமே ஊட்டி வளர்த்திருக்கு. RSSனுடைய அடையாள் தான் வந்து நரேந்திர மோடி. இதை தவிர வேற எதுவும் அவருக்கு ஆக்கப்பூர்வமாக பேச தெரியாது. பெண்களுடைய வளர்ச்சியை பத்தி அவருக்கு ஏதாவது பேச தெரியும்? இப்போ நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நரேந்திர மோடி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிந்தனை திறனற்ற மதவெறி ஊற்றப்பட்ட ஒரு ஆள். அவருக்கு வந்து இந்த கலவரம் பண்றதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்போ இவர் இந்த அளவுக்கு ஒரு மேடையில ஏறி பேசியிருக்கிறார் இல்லையா, 20 கோடி இஸ்லாமிய மதத்தை தழுவிய இந்தியர்கள் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி அவங்க குடும்பத்தையே சிதைத்த 11 குற்றவாளிகளை வந்து ரிலீஸ் பண்ணது மோடியினுடைய ஆட்சி. ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தையை ரேப் பண்ணி கொல்லப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போய் நின்று கோஷம் எழுப்பியவர்கள் மோடியினுடைய எம்பிக்கள். 2002 இஸ்லாமியர்கள் படுகொலைக்கு காரணமானவர் இவர். காஷ்மீர் வந்து பிரிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கியவர் மோடி. அவ எந்த அளவுக்கு ஒரு குரூர தன்மை உடையவராக இருக்கிறார். குரூர தன்மை உடையவனுக்கும் அறிவுபூர்வமா சிந்திக்கவே தெரியாதுங்க. அப்போ ஒரு பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக கொள்ளலாம் என்கின்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற மோடி இதை விட எப்படி குரூரமா நடந்துக்க முடியும்? பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிறவனை நீங்க எந்த விதத்திலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவங்கெல்லாம் வந்து இந்த சமூகத்திற்கு மிக பெரும் ஆபத்தான மனிதர்கள் சொல்ல முடியாது, பிறவிகள். அதனாலதானே ஒரு பெண்ணை ரேப் பண்ணவன மதத்தின் அடிப்படையில உன்னால ரிலீஸ் பண்ண முடியும். அந்த இந்துத்துவவாதிகளுக்கு ஆராதனை ஆர்த்தி எல்லாம் எடுத்து ஸ்வீட் எல்லாம் ஊட்ட முடிஞ்சிச்சு உங்களால. அப்ப எந்த அளவுக்கு ஒரு குரூரமான கீழ்த்தரமான சிந்தனை உடையவரா இருக்கு. அப்ப திரும்ப அந்த இது மட்டும் தானே பேசுவாரு. இதுல தேர்தல் ஆணையம் அவங்க வந்து என்ன செய்து கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட வந்து இறுதி அஞ்சலின்னு சொல்லியிருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் சிவசேனா கட்சிக்கு வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சார பாடல்கள்ல வந்து இந்து ஜெய் பாவனி அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தூக்க சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னா கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நான் தூக்கலாம் முடியாது, நீங்க ஒரு பக்கம் மோடி வந்து இவ்வளவு கேவலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க மட்டும் தூக்கணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்ப மக்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருது. 10 ஆண்டு காலம் அல்லது 75 ஆண்டு கால RSS சதி திட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பாரதத்தை உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் கிடைச்சிருது இல்லையா. இங்க இந்துக்கள் அப்படிங்கிறவங்க யாரு? எந்த இந்துக்களுக்கு இங்க முன்னுரிமை இருக்குது, உரிமைகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இப்போ தெரிஞ்ச வந்துருச்சுல்ல. சாதாரண இந்துக்களால தன்னுடைய கருத்தை கூட சொல்ல முடியல. ஆனால் ஒரு இந்துத்துவவாதி மதவெறி பேச்சு பேச முடியுது, தேர்தலில் மதத்தை முன்னிறுத்தி பேச முடியுது, குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக ஒரு வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேச முடியுதுன்னா இந்த பாரதத்தில் இந்துக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க எல்லா இந்துக்களுக்கும் பேச்சுரிமை இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல இந்து பெண்கள் தானே பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய பிணத்தை பெட்ரோல் ஊத்தி பேரண்ட்ஸ் கிட்ட கூட கொடுக்காம எரிச்சது தானே பிஜேபியினுடைய ஆட்சி.
ஒடுக்கப்பட்ட இந்துக்களை வந்து ரேப் பண்ணிட்டு மரத்துல தொங்க விட்ட ஆட்சி தானே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிஜேபி ஆட்சி. அப்ப இங்க இந்துக்களினுடைய நிலைமை வேற, இந்துத்துவவாதிகளின் நிலைமை வேற. அதனாலதான் தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு இவங்க எப்படிப்பட்ட பாரதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டுமே உரிய நாடாக இந்த நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் இது. இப்ப காங்கிரஸ் எதை முன்னிறுத்துது? இந்துக்களில் அனைவருக்குமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுது இல்லையா? இப்ப இந்துக்கள்ல ஓபிசி இருக்காங்க இல்லையா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இவர்களுக்கான இடஒதுக்கீடு பிஜேபி அரசு ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. அது இடஒதுக்கீடு பிறப்புரிமை இல்லை அப்படின்னு போய் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் சப்மிட் பண்ணுது. இடஒதுக்கீடுங்கிறது தவறானது, இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு தான் மோடியே பேசியிருக்கிறார். அப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது? இங்க எல்லா இந்துக்களுக்குமான இடம் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா பிஜேபி சொல்லுது. அப்ப இந்து மக்களுக்கு புரிய வந்துருச்சு, இவர்கள் எல்லோருக்குமான இந்துக்களுக்காக பேசல. RSS பிஜேபி அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையம் உட்பட சிபிஐ, இடி, ஐடி, ஈவன் கோர்ட், நீங்க நிறைய ஹைகோர்ட் எடுத்துக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் மேல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. இது எல்லாமே உயர் ஜாதி இந்துக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே மோடி ஆட்சியால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, இடி அப்படிங்கிறது அந்த PMLA கேஸ் இருக்கு இல்லையா, மணி லாண்டரிங் கேஸ், எந்த இந்துக்கள் மேல வேணாலும் அந்த சட்டத்தை போட முடியும். நீங்க தான் போய் நிரூபிக்கணும், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்துக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது தானே. ஏங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், பிஜேபியை ஆதரிக்காத இந்துக்கள் எல்லாரையும் இவங்களுக்கு ஜெயில போட்டுடுறாங்க. அப்ப இவங்க இந்த தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்குது பிஜேபி அரசுல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. உண்மையாவே பிஜேபி ஆட்சியில இந்துக்களுக்கு தான் இங்க பிரச்சனை, இந்துக்களுக்கு தான் ஆபத்து. ராகுல் காந்தி உட்பட, தேஜஸ்வி உட்பட நீங்களுமே சொல்றீங்க முதல் ஃபேஸ்ல வந்து மிகப்பெரிய அடி இருக்கு பாஜகவுக்கு அப்படின்னு. இப்ப இன்னும் 6 கட்டங்கள் இருக்கு. 6 கட்டங்கள் அடுத்து கர்நாடகா, கேரளா, இன்னும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் நடக்க இருக்கு. அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல பாஜக எப்படி பிளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான திட்டங்களை மட்டுமே முன் வைக்க பிஜேபி தன்னுடைய உண்மையான முகத்தை அவங்களே அம்பலப்படுத்திக்கிட்டே வருவாங்க. எல்லோருக்குமான அரசா இருக்கணும், எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுது இல்லையா? இப்ப எதை வைத்து இந்துக்களை ஏமாத்துறது? ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த பழைய சனாதன இந்து மத வெறியை எடுத்துட்டு வர போறாங்க. இதை விட இன்னும் மோடி மோசமா பேசுவாரு. அப்ப அவங்களே அவங்க அம்பலப்படுத்திக்குவாங்க. நான் அதை திரும்ப திரும்ப கேட்கிறேன், இந்த நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கள், வளங்கள் எல்லா இந்துக்களுக்கும் சமமானதாக இருக்குதா? இந்த ஒரு கேள்வியை முன் வச்சாலே வந்து பிஜேபி, அதாவது பிஜேபி வந்து தன்னுடைய நிலையை வந்து அதாவது ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்டை தவறினதுனால இப்போ ரொம்ப மோசமா எப்படி வேணாலும் பேசலாம். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரம் நடக்க மோடியை நீங்க நிறைய பேச விடுங்க, அவர் எங்க வந்து நிப்பாருன்னா, புல்புல் சாவர்கர் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை? அந்த இடத்திற்கு மோடி நகர்வாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான பேச்சை மோடி பேசுவார். இந்த பேசும்போது சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் நான் எல்லா பெண்களுக்குமா? பெண்கள்னா பெண்கள் தான். உத்தரப்பிரதேசத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் அந்த குற்றவாளிகளை வரவேற்பதுல பெண்களும் இருந்தாங்கல்ல. அதான் சொல்றோம், எல்லாருக்குமே வந்து முட்டாள் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்களா? பெண்கள் இருக்க மாட்டாங்களா? வெறி பிடித்தவர்கள்லாம் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்களா? பெண்கள் இருக்க மாட்டாங்களா? இந்த பேச்சு பேசும்போது சொன்னார் இல்லையா, இந்த தங்கத்தை, பெண்களுடைய மாங்கல்யத்தை கூட எடுத்து. நீட் எக்ஸாம் அப்போ என்ன பண்ணீங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட்? எக்ஸாம் எழுத பொண்ணுங்களோட தாலியை கழட்டிட்டு தானே உள்ள அனுப்பிச்சிங்க. மெட்டி முதற்கொண்டு கழட்டினீங்கல்ல, உள்ளாடை முதற்கொண்டு கழட்டின கும்பல் தானேங்க இந்த பிஜேபி கும்பல். இவங்க ஏதோ வந்து மேடல் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வேணா பாருங்க, மோடி அடுத்தது பெண்களுக்கு எதிரான நிலையில். ஏங்க அவங்கள மத ரீதியா நீங்க பிரிச்சு பாக்குறீங்க? பெண்கள் மிக 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 ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லா விதத்திலையும் பெண்கள் தான். அது எந்த பெண்களா இருந்தா என்ன, அந்த இடத்திற்கு புல்புல் சாவர்கர் இடத்திற்கு வந்து மோடி வருவார். அதுவே போதும். நன்றி மேம்.